ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க. எல்லாத்தையும் விட்டுட்டேன். ரொம்ப இப்ப கரெக்ட்டா இருக்கேன். பாடிய ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கொண்டுட்டு வந்திருக்கேன். சார் நான் பழைய மாரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட வந்து எல்லாமே எனக்கு இன்விடேஷன்லாம் குடுப்பாரு. இந்த அவ்ளோ ரொம்ப இன்னும் ஒரு உடம்ப ரொம்ப நல்லா பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு நெனச்சு ரொம்ப நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. சரி ரோபோ வந்து பழைய மாரி ஆயிட்டாரு. ரொம்ப நல்லா இருப்பாரு அப்படின்னு தான் நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க. ரொம்ப அதிர்ச்சியா. ரொம்ப அற்புதமான ஒரு மனிதன். ரொம்ப தங்கமான ஒரு மனிதன். ஒரு ஒரு சின்ன உதவி கேட்டா கூட உடனே உடனே அப்படி ஒரு இது எடுத்து பண்ணுவாப்ல. ரொம்ப ஒரு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. ரொம்ப வருத்தம். எல்லாருமே ரோபோ சங்கர் பத்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கடின உழைப்பால முன்னேறி வந்தவரு. சின்ன திரையிலிருந்து தன்னுடைய கடின உழைப்பு மூலமாக சின்ன சின்ன வேலைகளை செய்து பெரிய திரைக்கு வந்த ஒரு நடிகர் அப்படின்னு தான் எல்லாரும் ம். குறிப்பிடுறாங்க. நீங்க அவர் கூட ம். வொர்க் பண்ணியிருக்கீங்களா சார்? ஆமாங்க. நான் தீபாவளி படத்துல வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து வேலைன்னு வந்த வேலைக்காரன்ல வந்து இந்த 6 மணி காமெடி பண்ணியிருப்பாரு. அந்த 2 அப்புறம் படமுமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ம், 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 ம். புகழ குடுத்தது. ஸோ அந்த டைம்ல ஆமா. அவர் எப்படிப்பட்ட ஒருத்தர்? இப்ப வேலன்னு வந்துட்டா வேலைக்காரன் படத்துலலாம் அவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது பெரிதும் பேசப்பட்டுச்சு. ஸோ அவரோடைய ம், ம். உங்களுடைய பழக்கம் எப்படின்னு சொல்லுங்க. அதாவது என்னன்னா, ஒரு நடிகரா வந்தோம், நடிச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாரி இருக்க மாட்டாரு அவரு. வந்து உட்கார்ந்து ஆனா ரைட்டர் இது பண்ணியிருக்காங்கன்னா, அத இப்படி பண்ணிக்கலாமாண்ணா, இப்படி பண்ணிக்கலாமாண்ணா அப்படின்னு அவங்க சூரி, அந்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நட்பு வட்டத்துல ஏதோ அண்ணன் தம்பி மாரி தான் இருப்பாங்க. யாரும் வந்து இவரு வேற, அவரு வேற அப்படிங்கிற மாரிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப நட்பா இருப்பாங்க. ரவி மரியாலேருந்து, சூரியிலேருந்து, ரோபோலேருந்து, நம்ம ரைட்டர்ஸ் அரவிந்தன், ஜோதி, செல்லா இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு அன்பான ஒரு ஃபேமிலியா தான் நாங்க இருந்தோம். அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒருத்தர் இல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தர இழந்த மாரி தான் இருக்குங்க.